வணக்கம் நேயர்களே, வாழ்க வளமுடன். பயனுள்ள பதிவு நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஏபிசி ஜூஸ் பற்றி இப்போ கொஞ்ச நாளாக அப்படியே பரவலாக வருது. அது என்னன்னு பார்த்தா, ஏனா ஆப்பிள், பினா பீட்ரூட்டு, சினா கேரட், இந்த மூணும் சேர்ந்து அடித்து குடிக்கிற ஜூஸ் தான். இதை எல்லோரும் குடிக்கலாமா அப்படின்னா குடிக்கக்கூடாது. ஏன்னா இது இதில் துத்தநாகம், பொட்டாசியம், நிறைய மக்னீஷியம், இந்த மாதிரி நிறைய சத்து இருக்குது. இந்த சத்துக்கள் காலையில் வேலைக்கு போகிறாங்க பார்த்திங்களா, அவசர அவசரமாக ஓடுவாங்க, சாப்பிட கூட நேரம் இருக்காது அவங்களுக்கு, சாப்பிடாமே ஓடுவாங்க. அது மாதிரி ஆள் சாப்பிட்லாம். இந்த குழந்தைங்க அடம் பிடிக்கும், ஒரு இட்லி கூட சாப்பிடாது, சாப்பிட்றதுக்கே கஷ்டப்படும். அது மாதிரி அவசரமாக காலையில் அது போகுது, அதுக்கு குடிக்கலாம். இந்த குடிக்கிறதுனால இந்த கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க பார்த்திங்களா, இவங்களுக்கு போலேட்ற ஒரு சத்துப்பாடு குறைபாடு இருந்தால் தான், அது மாதிரி குறைபாடு இருந்தால் குழந்தைங்களுக்கு பாதிக்கும். அது மாதிரி இருக்கும்போது அவங்க டாக்டருடைய அறிவுரையின்படி, அவங்களுடைய ஆலோசனைப்படி கேட்டுக்கின்னு அதை குடிக்கலாம், தப்பு இல்லை. அதே போல் இந்த விளையாட்டு வீரர்கள் இருக்காங்க பார்த்திங்களா, விளையாட போவாங்க, அவங்க குடிக்கலாம். ஸ்போர்ட்ஸில் போகிறவங்க முன்னாடியே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே, ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த ஜூஸை குடிச்சிட்டு போய் விளையாட போகலாம், அந்த மாதிரி செய்யலாம். ஆனால் இந்த ஜூஸ் நிறைய சர்க்கரை இதில் நிறைய இருக்குது. அதே போல் ஸ்டார்ச்சும் நிறைய இருக்குது. இந்த ரெண்டும் நிறைய இருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிங்க இதை கண்டிப்பாக எடுத்துக்கவே கூடாது. இதை எப்பவுமே எடுக்கக்கூடாது அவங்களுக்கு. ஏன்னா இதில் நிறைய சர்க்கரை, சுகர் இருக்குது, ஸ்டார்ச்சும் இருக்குது. அதனால் உங்களுக்கு இதை நீங்கள் தொடவே கூடாது இந்த ஜூஸை. இதை மற்ற எல்லாரும் குடிக்கலாம். இந்த சில பேர் என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு சாப்பிடுவாங்க, அதுக்கு கூட்டு, பொரியல் இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. வெறும் சாதம் போட்டுக்குவாங்க, ஒரு அப்பளம் வார்த்து வச்சுக்குவாங்க, இல்லை கடையிலேருந்து மிக்சர் ஏதாச்சும் வாங்கி வச்சுன்னு அதை சாப்பிட்ருவாங்க. அவங்களுக்கு உடலுக்கு எந்த சத்தும் போகிறதில்ல. ஏன்னா அவங்க வெறும் சோறை தின்றாங்க. அவங்க தாராளமாக இதை குடிக்கலாம். அதே போல் முகம் அழகு வரணும், உடம்புல ஷைனிங் வரணும், சருமத்தில் வரணும், நகைலாம் அழகாக இருக்கணும் அப்படின்ற பொலி வரணுன்றவங்க, இளம் வயசுக்காரங்கெல்லாம் குடிக்கலாம், இது தப்பு இல்லை. உங்களுக்கு உடம்புல எதாச்சும் ஒரு பிரச்சனைகள் இருந்தது, நீங்கள் டாக்டர்கிட்ட மருந்து வாங்கி சாப்பிட்டுங்கிறீங்க, உங்களுக்கு நிறைய ஏதோ தொந்தரவுங்களாம் இருக்குது அப்படின்றவங்க இதை எடுக்காதீங்க. நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு அவருடைய அறிவுரைப்படி அவர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் எடுக்கலாம். இல்லைன்னே நீங்கள் இந்த இதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. எதுக்குமே அதுதான். இப்போ யாரை பார்த்தாலும் ஏபிசி ஜூஸுன்றாங்க. எல்லாம் ஒரு ட்ரெண்டிங் மாதிரி வந்துடுச்சு. இது ஒரு ஃபேஷனாகவே ஆகிப்போச்சு. இதுக்கு முன்னெல்லாம் அதெல்லாம் கிடையாது, என்னன்னே தெரியாது. இப்போ இது மாதிரி வந்துடுச்சு. அதனால் நீங்கள் இது பரிசோதனை பண்ணி, அதாவது தகுந்தவங்களாக எடுத்துங்க. மற்ற பேர்லாம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு பார்த்து அதுக்கப்புறம் இதை குடிக்க ஆரம்பிங்க. உடம்புக்கு நல்லது தான். ஏன்னா எல்லா சத்தும் போகுது. நம்ம சாப்பிட்ற இட்லியில் என்ன இருக்குது, வெறும் கார்போஹைட்ரேட் தான் இருக்குது. அதே போல் சப்பாத்தி இதில் நிறைய சத்துக்கள்லாம் இருக்கிறதுனால நம்ம இதை எடுக்கிறதுல தப்பு இல்லை. அதே போல் தகுந்த அறிவுரைப்படி எடுத்துக்கணும். நன்றி. இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.